பிக் பாஸ்ல டான்ஸ் மாரத்தான் போட்டி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே பங்கு பிரித்ததில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஃபேவரட்டிசம் இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக திட்டியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் தரேன் திருத்தி மாற்றுங்க அப்படின்னு சொல்லவும் வீட்டில் இருந்த மொத்த பேரும் ஹாலில் உட்காந்து யார் யாருக்கு எவ்வளோ கரெக்டாக போகணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறை டான்ஸ் யார் நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த கேரக்டரில் யார் நல்லா இருந்திருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே பேசி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க விருப்பப்படி ஒவ்வொருத்தருக்கு காசு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த முறையும் ரவீனா மணிக்கு ஃபேவரட்டிசம் தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது 4000 ரூபாயை மணிக்கு கொடுத்துட்டாங்க. மீதி இந்த 1000 தான் அவங்களுக்கு வேறு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ரவீனா மணிக்கு பல்காக அமௌண்ட் கொடுத்ததன் மூலயமா மணிக்கு அமௌண்ட் அதிகமாகிருச்சு. 7550 ரூபாய் அவருக்கு வந்துருந்துச்சு. இதனால் ஸ்கோர் போர்டில் அவர் தான் ஃபஸ்ட்டில் இருந்திருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் நிக்சன் ரொம்பவே சூப்பராக டான்ஸ் ஆடி இருந்தார். குறிப்பாக அந்த மழை தண்ணியெலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிக்கிட்டு ஆடி இருந்தார். எனர்ஜி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவருக்கு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு ஓவராலாக 6300 ரூபா வந்துருந்துச்சு. அவரு ஸ்கோர் போர்டில் செகண்டில் இருந்திருந்தார். ஸ்கோர் போர்டில் 3வது பிளேஸில் விசித்ராமா இருந்தாங்க. இந்த ஒரு ஏஜில் அந்த பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக ஆடி இருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுச்சோ கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக விசித்ராமாவுக்கு 6000 பாயிண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அண்ட் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எண்ணி காலையிலேயே ஸ்கோர் போர்டில் எழுதிட்டாங்க. இதில் டாப் 3ல இருக்குது மணி, நிக்சன், விசித்ரா. இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனால் மாயா மட்டும் நேரடியாக கேமரா முன்னாடி நின்று இது முழுக்க முழுக்க ஃபேவரட்டிசம் ஃபேக்காக இருக்குது, மறுபடியும் ரவீனா மணிக்கு தான் கொடுத்துருந்தாங்க, அதனால் அவருக்கு பல்காக ஏறி போச்சு, அதில் அவரை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக மட்டுமே இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க தரப்பு ஒரு நியாயத்தை சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனால் இதுவும் கரெக்டு மாதிரி தான் தெரியுது. பட் பிக் பாஸ் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஒருவேளை இது குரூப்பிசம் தான் அப்படின்னா கமல் சார் வீக்கெண்ட் எபிசோடில் கேட்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.